ஜெயலலிதாவையும் ஏற்றுக்கிட்டாரா சார் விஜய்? ஊழல் பெருச்சாளி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஊழல் ராணியோடைய கூட இருந்து அந்த ஊழல் ராணியை வளர்த்தெடுத்தவர் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜய் ஒரு ஊழல்வாதி தான் பிற்காலத்தில். ஜெயலலிதா மாதிரி தான் அவருடைய வாழ்க்கை அமையுன்ற மாதிரி தான் அவர் எதிர்பார்க்குறாரு. இது புஷி ஆனந்துக்கும் ஆதவர்ஜனாக்கெல்லாம் ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை. எதுக்கு மனக்கசப்பு ஏற்படும்? இருக்கிற சோத்துக்கு வழியெல்லாம் போயிருமோன்னு அப்படியே பேசாமல். பாஜக தான் செங்கோட்டையனை செட்டிங் பண்ணி உள்ள அனுப்பியிருக்கு அப்படின்னு மீம்ஸ் எல்லாம் போடுறாங்களே, அதெல்லாம் எப்படி சார் உண்மை? அது உண்மை தெரிஞ்சதுனால தானே மீம்ஸ் போடுறோம். இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரே பதிலாக சொல்லிட்டாரு, அவர் எல்லாம் எங்கள் கட்சியிலேயே எல்லாம் அவரை பற்றி எல்லாம் பேச முடியாதுன்ட்டாரு. பேசுனா அவங்க இந்த தற்கொலைகளை போட்டு அடிக்கடின்னு அடிப்பாங்க. எடப்பாடி மேலே பாய ஆரம்பிச்சு அணில் குஞ்சுகள் பேட்டியில் எல்லாமே சொல்றாரு 26ல் விஜய் தான் முதலமைச்சர். 26ஓட விஜய் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுவார், இருக்கிறதெல்லாம் இழந்துருவார், சினிமா வாழ்க்கையை இழந்து தெருவுக்கு போகிறாருன்னு நான் சொல்லுவார். உண்மையை சொல்ல முடியுமா? தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். தாவேக்காக்கு ஆளுமை இல்லை, அனுபவம் இல்லை அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இருக்கிறவங்க எல்லாருமே சின்ன சின்ன ஆட்கள், அவங்களுக்கெல்லாம் அனுபவம் தெரியாது, அரசியல் பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 50 வருட அனுபவம், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அதிக முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒருத்தர் இணைந்துள்ளார். எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் ஒருத்தர் தானே இணைஞ்சிருக்காரு. நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் 100 ஸ்டாஃப் தேவை, அனுபவம் உள்ள ஸ்டாஃப். அப்படிங்கும்போது 99 பேரை குழந்தைகள் அப்போ தான் படித்து பிஇ முடிச்சுட்டு வந்திருக்கான சேர்த்துட்டு ஒருத்தர் மாத்திரம் அந்த மேனேஜர் மட்டும் அனுபவம் வாய்ந்தவராக இருந்து என்ன பிரச்சனை? அவருக்கு நல்லா வேலை வாங்குவார், இவங்களுக்கு வேலை பார்க்க தெரியணும்ல. புரியுது அவருக்கு? ஸோ அந்த மாதிரி அவர் சேர்றது மட்டும் ஒரு கடலில் ஒரு டம்ளர் தண்ணியை கலந்தால் என்ன ஆகும்? நல்ல தண்ணியை, கடல் தண்ணி உப்பு தண்ணி நல்ல தண்ணியாக மாறிடுமா? அந்த மாதிரி தான் கடல் தண்ணியில் ஒரு டம்ளர் செங்கோட்டையன் என்கிற நல்ல தண்ணியை கொண்டு போய் கடலில் ஊற்றி கலந்து ஃபுல்லாக பாருங்கள், இனிமேல் எல்லாரும் அந்த தண்ணியை பருகலான்ற மாதிரி காமெடியாக இருக்குது. எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கே பிரச்சார வியூகங்கள் எல்லாம் வகுத்து கொடுத்தவர், எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் வாழ்க்கையே தொடங்கி வச்சவர் அவர் தான். அப்படி பார்த்தா அதே மீறி புறாவுக்கே பெல் அடித்தவர் இவர். யார்? அதோட பெரிய அனுபவசாலி தானே. அப்படி இருக்கும்போது அப்புறம் இவர் என்ன அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. இதெல்லாம் சும்மா ஒரு காமெடி கூத்து தான். இவர் தன்னுடைய இப்போ இதை அதாவது என்னென்னா, அதிமுக எடப்பாடி மேலே தனக்கு இருக்கக்கூடிய வெறுப்பை தீர்த்து கொள்வதற்கு அவர் அங்கே போயிருக்காரு. தவிர விஜய் முதலமைச்சர் ஆக்குறதுக்கோ இல்லை அவர் பெரிய கொள்கைவாதினா இவர் போல. விஜய் படம் கூட அவர் பார்த்துருக்க மாட்டார். நீங்கள் திரிஷா ஃபோட்டோவை காட்டினீங்கன்னா கூட யாருன்னு அவருக்கு தெரியாது. நடிகையாக சொல்கிறேன். ஸோ இவரெல்லாம் அவுடேட்டட். எம்ஜிஆர் காலத்து ரசிகர், சினிமா ரசிகர். இப்போ இது விஜய் காலம், இவருக்கு தெரியவே தெரியாது. விஜய் கட்சி தொண்டர்களுக்கும் இவர் யாருன்றது தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இது எப்படி இது பண்ணி போகும் அப்படின்னு தெரியல. ஆனால் 26ல் விஜய் தான் முதலமைச்சர்னு நேற்று கோவைக்கு அவருடைய சொந்த தொகுதியெல்லாம் போய் மக்கள் பிரமாதமான வரவேற்பு, பேட்டியில் எல்லாமே சொல்கிறாரு. 26ல் விஜய் தான் முதலமைச்சர், எம்ஜிஆரையும் இப்படி தான் பண்ணாங்க, அதே மாதிரி தான் விஜயும் பண்ணுறாங்க. நல்லா அதிமுக 26ஓட விஜய் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுவார், இருக்கிறதெல்லாம் இழந்துருவார், சினிமா வாழ்க்கையை இழந்து தெருவுக்கு போகிறாருன்னு நான் சொல்லுவார். உண்மையை சொல்ல முடியுமா? அப்படி யாராக இருந்தாலும் ஏதாவது சொல்கிறது தான், நல்லது சொல்கிறது. இப்போ கல்யாண வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சில கல்யாண வீட்டிலலாம் தெரியும், மூஞ்சியை பார்த்தாலே பெரியவங்களுக்கு தெரியும், இதெல்லாம் என்னத்தை இந்த பிள்ளைலாம் இவனை வச்சு கட்டி காப்பாற்ற போகுது, எப்படி விட்டுட்டு ஓடி போயிடும்னு பார்த்தவொடனே தெரியும். அதே மாதிரி பையனை பார்த்தோன்னே இது ஒரு குடியார பேப்பில் இதை வச்சு இவனை எப்படி காப்பாற்றணும்னு தெரியும். இருந்த போதில் அச்சத்தை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுறது இல்லையா? நாசமாக போடணும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. சரி, ஒரு வேளை நல்லா இருந்துட மாட்டாங்களான்னு ஒரு அரிசியை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுறது. அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நிறைய பத்திரிகையாளர்கள் சரி, நிறையா அரசியல் விமர்சகர்களும் சரி, விஜயகாந்துக்கு எப்படி பன்ருட்டியாரோ அதே மாதிரி தான் செங்கோட்டையன் விஜய்க்கு அப்படின்னு சொல்கிறாங்களே. வீணாக போயிடுவாருன்றாங்களா? பன்ருட்டியார் மாதிரி வீணாக போய் நாசமாக போயிடுவார் செங்கோட்டையன்றாங்களா? என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. அப்படி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அனுபவம் மிகுந்தவர் செங்கோட்டையன். அனுபவம் என்ன போச்சு? அவரும் தெருவுக்கு போயிட்டார், அவர் செத்து போயிட்டார், அந்த மாதிரி சொல்கிறாங்களே. என்ன எனக்கு புரியலை. இதை நல்லதாக உதாரணம் சொன்னால் பரவாயில்ல. அதில் பார்த்தீங்கன்னா விஜய் இவரை முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லி யார் விஜயகாந்த் முதலமைச்சர் ஆக்குறேன்னு கடைசியில் உயிரோடே இல்லை. இந்த பக்கம் அந்த பக்கம் அவரோட சேர்ந்து அறிவியலை சொன்ன பண்ருட்டி ராமச்சந்திரன் ஊரில் இருக்காரானே தெரில. ஸோ இப்படி 2 பேரும் அழிஞ்சிடுவாங்கன்னு சொல்ல வராங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் கேட்குறது அப்படி தான் இருக்குது. அப்படி எந்த பத்திரிக்கையாலும் சொல்லியிருக்க மாட்டாங்களே. அந்தளவுக்கு இறக்கம் இல்லாதவர்கள் யாரும் கிடையாது தமிழ்நாட்டில், என்னன்னு தெரியல.
இப்போ எப்படி சார் செங்கோட்டையில பின்னணியில இருந்து யார் இயக்குறாங்க இந்த தாவேகா? அவரை போய் எதுக்கு இயக்குறாங்க? அவரு நல்லா நடப்பார், நல்லா போவார் வருவார். அதனால அவரை இயக்குறதுக்கு என்ன? கடைசி நேரம் வரைக்கும் திமுக கூப்பிட்டாங்க, திமுகவில் ஒரு பெரிய அளவில் ஒரு பதவியெல்லாம் கொடுக்குறோம், நீங்கள் திமுகவில் இணைஞ்சிருங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா? அது சடங்கான பிள்ளை. ஒரு வீட்டில் இருந்தால் 10 பேர் பொண்ணு கேட்க தான் செய்வாங்க. கடைசி வரைக்கும் கல்யாணத்துக்கு முதல் நாள் வரைக்கும் பொண்ணு கேட்டாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லோரும் சரி கேட்க தான் செய்வாங்க. கேட்கும்போது அப்புறம் கடைசியில் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அடுத்த நாளோட விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் அது. அரசியலில் கூப்பிட்டுருப்பாங்க. சரி தனியாக போகணும்னு முடிவு பண்ணுறாரு, விரக்தியில் இருக்கார், டப்புன்னு நம்ம வண்டியில் ஏற்றிடுவோன்னு. இல்லை அவர் வேணாம், புரியுதா அப்படின்னு முடிஞ்சு சேர ஆட்டோக்காக சில பேர் நின்றுட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த வழியாக போகிற ஆட்டோக்காரங்களை வாங்க போகலான்னு கூப்பிடுவாங்க. அவங்க ஏற மாட்டாங்க. ஏன்னா அவங்க டார்கெட் சேர ஆட்டோ தான். சேர ஆட்டோ வந்தோடனே டப்புன்னு ஏறி போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் செங்கோட்டையனை கூப்பிட்டுப்பாங்க. அந்த வழியாக போகிற ஆட்டோ டிரைவர்லாம் கூப்பிட மாட்டாங்களா? ஆனால் வாங்க வச்சுப்பா போகலான்னு. இல்லை வேண்டாங்க, அவர் 10 ரூபா கொடுத்து சேர ஆட்டோவில் போகணும்னு முடிவு பண்ணிட்டார். அவர் எப்படி ஆட்டோவில் இருந்தாலும் 60 ரூபா 70 ரூபா கொடுக்க வேண்டியது வரும், 100 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்கும். எப்படி போவார்? அந்த மாதிரி தான். இப்போ இந்த இவர் செங்கோட்டையனுக்கு தாவேகாவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு பதவி கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட புஷி ஆனந்துக்கு நிகரான பதவி. விஜய்க்கு அடுத்த இடத்துல உனி செங்கோட்டையன் தான் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இது வந்து புஷி ஆனந்துக்கும் ஆதவர்ஜனாக்கெல்லாம் ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை. எதுக்கு மனக்கசப்பு ஏற்படுது? இருக்கிற சோத்துக்கு வழியெல்லாம் போயிருமோன்னு அப்படியே பேசாமல் இருப்பாங்க. புரியுது அவங்களுக்கு. அதனால் அவர்கள் பாட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன இருக்குது? ஏதோ ஒன்று வசூலான புஷி ஆனந்துக்கு பந்தல் போடுற கான்ட்ராக்டு அது மித்ததெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஓகே தான். ஆதவர்ஜனா பொறுத்தளவுக்கு ஆதவர்ஜனா வந்து மேடையில் ஏற்றினா போதும், எது வேணாலும் டொனேஷன் கொடுக்குற மாதிரியான ஆள். ஸோ அந்த மாதிரி தான். இப்போ செங்கோட்டையன் வந்தது தாவேகாவுக்கு ஒரு வலிமை தானே சார்? இத்தனை வருஷம் அரசியலில் இருந்திருக்கிறாரு, 52 வருஷம் அனுபவம். எம்ஜிஆர் ஜெயலலிதா கூடவே அவர் வந்து வியூக வகுப்பாளராக இருந்திருக்கிறாரு. அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் துரைமுருகனுக்கு அடுத்தபடியாக அதிக முறை எம்எல்ஏவாக ஜெயித்தவர். இவ்வளவு பலம் இருக்குது. தமிழ்நாட்டில் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு முகம் மிகப்பெரிய பலமாக தானே தாவேகாவுக்கு மாறுவது. அதாவது அது கோயில் வாசலில் உள்ள பிச்சைக்காரன் வெறும் தட்டோட உட்காந்து தட்டிக்கிட்டே இருக்கான், அவனுக்கு ஒரு 2 ரூபா விழுகுதுன்னுவாங்க. அது பலம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? அந்த 2 ரூபா வச்சு டீ கூட வாங்கி குடிக்க முடியாது. ஆனாலும் ஒன்றும் இல்லாத வெறும் தட்டில் ஒரு 2 ரூபா காயின் விழுந்துருக்கு அப்படின்னு தானே பார்ப்பாங்க. அப்படி தான் அது பலமாக பார்க்க முடியாது. இது ஒன்றும் இல்லாத 2 ரூபா காயின் விழுந்திருக்கு, ரைட், ஓகே, இன்னொரு 5 பேர் 2 ரூபா போட்டால் டீ சாப்பிட்லாம், அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர 2 ரூபாயை போட்டுருக்கேன் இதனால எந்த பிரயோஜனம் இல்லைன்னு நம்ம பார்க்க முடியாது. இப்படி பார்க்குறவங்களும் இருப்பாங்க, அப்படி பார்க்குறவங்களும் இருப்பாங்க. நம்ம பொறுத்தளவு அப்படி பார்க்கக்கூடாது. அலுமினிய தட்டில் 2 ரூபா காயின் விழுந்திருக்கு, அவ்வளோதான். இப்போ இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா எம்ஜிஆர் புகைப்படம் முன்னாடியே அவர் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மதுரை மாநாட்டில் கூட எம்ஜிஆர் எல்லாம் இருந்தார், அண்ணாவையும் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இப்போ ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை செங்கோட்டையன் அதிமுகவோடு சேர்த்து கொண்டு வந்துட்டார். இது என்ன செய்தி அதிமுகவினருக்கு? அதிமுக செய்யல ஆட்டையை போடுறது தான். எம்ஜிஆருக்கும் விஜய்க்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சுத்தமாக நடிகர்ன்றதை தாண்டி எந்த சம்மந்தமும் இல்லை. அதிமுகன்றது எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி. அதில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. அதை வந்து எம்ஜிஆரோட ஜெயலலிதாவுடைய அந்த வளர்த்து வச்ச அந்த இதை வந்து சூறையாடுறது தான், கூறு போட்டு விற்கிறது தான். உழுதவனுக்கே நிலம் சொந்தம்னு வைங்கள, அந்த மாதிரி இவங்க உழுதுகிட்டு இருந்தவங்க இவங்க நிலம் சொன்னோன்னா நிலம் ஓனர் ஆகிட முடியாது. ஓனரோட கெத்து வேறு, உழுதுகிட்டு இருந்த இடத்த ஆட்டையை போட்டு உட்காந்துருக்கவனோட கெத்து வேறு. அதனால் அப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரே பதிலாக சொல்லிட்டாரு, அவர் எல்லாம் எங்கள் கட்சியிலேயே எல்லாம் அவரை பற்றியெல்லாம் பேச முடியாதுன்ட்டாரு. அதுக்கு மேலே அவர் என்ன பேச முடியும்? பேசுனா அவங்க இந்த தற்கூரிகளை போட்டு அடின்னு அடிப்பாங்க, எடப்பாடி மேலே பாய ஆரம்பிச்சிடுவாங்க அணில் குஞ்சுகள்லாம். அது எதுக்கு தேவையா? வீதியில் போகிறத கொண்டு வந்து வேட்டியில் விட்டுக்கிட்டு அப்படின்னு எடப்பாடியார் விட்டுருவார். ஆனால் செம்மலை ஜெயக்குமார் இப்போ செம்மலை சொல்கிறாரு, பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சுங்கிறாரு. ஜெயக்குமார் பூனைக்குட்டி, நாய்க்குட்டி, நரிக்குட்டி, பன்னிக்குட்டி எல்லாம் தான் வெளியே வரும். இன்னும் எலெக்ஷன் நெருங்க எல்லாமே. பூனைக்குட்டி மட்டும் இல்லை, பன்னிக்குட்டிகள் கூட தான் வெளியே வரும். இவர் ஒரு எலி புலி கதையெல்லாம் சொல்கிறாரு. எலிக்கு ஜெயக்குமார் சொல்கிறாரு, எலிக்கு வந்து தலையாக இருக்கிறத விட புலிக்கு வாழாக இருந்துடலாம், எங்கே இருந்தாலும் வாழ்க அப்படின்னலாம் வாழ்த்துறாரு. இதெல்லாம் என்ன வெளிப்பாடு அவர்களுடையது? அதான் அவர் வந்து விஜய் எலின்றாரு, பெருச்சாலின்றாரு. அப்போது எடப்பாடியை புலின்னு சொல்கிறாரா சார்? எடப்பாடியை புலி இல்லை, அதிமுகவை புலின்றாரு. அதிமுக புலியாகவும் அவரை வாழாகவும் சொல்லிக்கிறாரு. அதிமுக இது வந்து எலியா, விஜய் வந்து எலியாகவும் அதுக்கு தலையாக வந்து யார் செங்கோட்டையனே சொன்னார். எலிக்கு தலையாக இருந்து தேங்காய் கரும்பி திங்கலாம், அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை வேணால் வயரை கடிச்சு விடலாம் வண்டியில், இதை தாண்டி எலி ஒன்றும் செய்ய முடியாதுன்றதை சிம்பாலிக்காக சொல்கிறார். இப்போ இந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய ஆட்களை தான் விஜய் குறி வைக்கிறாருன்னு ஆரம்பத்திலிருந்தே ஒரு
பேச்சு இருந்துகிட்டே இருந்தது. அதிமுக தொண்டர்களை தான் விஜய் இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு தான் எம்ஜிஆர் அண்ணாலாம் பயன்படுத்துறாருன்னு. இப்போ அதிமுக கட்சியிலிருந்தே ஒருத்தரை அவருடைய கட்சியில் சேர்த்துருக்கிறாரு அப்படின்னா அதிமுகவை குறி வைக்கிறதா விஜய் அவர்களுடைய வேலையா இருக்கா? இல்லை அதுதான் அனாமத்தாக இருக்கிறது இடத்த எடுத்துக்கிற வேண்டியதா அப்படின்னு நினைக்கிறது. அது வந்து ஒரு விவசாய நிலம் யாருமே விவசாயம் பண்ணாமல் இருக்குது, நம்ம போய் விவசாயம் பண்ணலான்னு இறங்குறது தான். அதே மாதிரி எடப்பாடியார் 100 ரூபாய் கொடியை வாங்கி கொடுத்து எல்லோரும் நான் கட்சியில் சேர்றான்னு கதை தான் இது. ஏற்றிக்கிட்டு தானே ஆகணும். இவங்களை செங்கோட்டையன் ஏற்றுக்கிட்டால் ஜெயலலிதா ஏற்று தானே ஆகணும். ஜெயலலிதா படத்தை செங்கோட்டையன் வச்சுருக்காரு, அப்போ ஏற்றிக்கிட்டு தானே ஆகணும். ஆனால் வாங்கின அடின்றது அது பழைய காயம். புரியுதா? நீங்கள் சைக்கிள் பழகும்போது முட்டியை பேர்த்தது என்றைக்குமே நீங்கள் மறக்க மாட்டீங்க. அது மாதிரி ஜெயலலிதா காலத்தில் முட்டியை பேர்த்தது யார்? வேறு விஜய். இப்போ வரைக்கும் அந்த நடுக்கம் போகாது. இருந்த போதிலும் வேறு வழியில் இறந்துட்டாங்க, இனி வரமாட்டாங்கன்றதுனால அதை வச்சு ஓட்டுவார் கதை. இப்போ ஜெயலலிதாவையும் ஏற்றுக்கிட்டாரா சார் விஜய்? இந்திய திருநாட்டில் ஊழல் செய்து முதலமைச்சராக இருக்கும்போது தீர்ப்பு வந்து ஜெயிலுக்கு போன ஒரே முதல் முதலமைச்சர் யாருன்னா புரட்சி தலைவி தான். அப்படிப்பட்ட புரட்சி தலைவி ஊழல் பெருச்சாளி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லலை, எதிர்க்கட்சிகள் சொல்லுவாங்க. ஊழல் ராணின்னுவாங்க. அவரை பலவிதமாக வர்ணிப்பாங்க அம்மையார் ஜெயலலிதாவை. அப்படிப்பட்ட ஊழல் ராணியோடைய கூட இருந்து அந்த ஊழல் ராணியை வளர்த்தெடுத்தவர் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லலை, நீங்கள் நான் சொல்கிறேன்னு போட்டுறாங்க. வெளியே அப்படி தானே பேசிக்கிறாங்க, தெரியும்ல. அவர்கள் சொல்கிறாங்க, அதை கூப்பிட்டு வச்சு சேர்த்துருக்காரு அப்படின்னா அவருக்கு காது இல்லையா, கண் இல்லையா, மூக்கு இல்லையான்னு ஒரு கேள்வி வரும் விஜய்க்கு. என்ன பண்ணுறது, எல்லாம் விஜயபுரி ஊழல்வாதி தான் பிற்காலத்தில். ஜெயலலிதா மாதிரி தான் அவர்களுடைய வாழ்க்கை அமையுன்ற மாதிரி தான் அவர் எதிர்பார்க்குறாரு. ஸோ என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போ திமுகவை தான் முழுக்க எதிர்த்து அரசியல் பண்ணுறாரு. அவருடைய சமீபத்திய மக்கள் தான் ஆளுங்கட்சியாக இருக்குது. அப்போ தெலுங்கு தேசத்தை எதிர்த்து அரசியல் நடத்த முடியும்? தமிழ்நாட்டில் இருக்க திமுக தான் ஆளுங்கட்சியாக இருக்குது. அதை எதிர்த்து தான் எல்லோரும் அரசியல் பண்ண முடியும். இப்போ திமுக ஊழல் கட்சின்னா அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த இதில் விஜயோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும் சார்? நீங்கள் அவரை கேட்க முடியலன்றக்கா என்னைய பிடிச்சி கேட்குறீங்க, அவரை பிடிக்க முடியலன்றக்கா என்னைய பிடிக்கிறீங்க. நீங்கள் இதெல்லாம் விஜய்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. என்றைக்காக வருவார், என்றைக்காக வந்து தான் ஆகணும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் கேட்கும்போது அவருக்கு அப்போ அரசியலில் இருக்க மாட்டார், அது வேறு விஷயம். இந்த மாதிரி விஜய் வந்து ஒரு கணக்கில் எடுத்துக்க முடியாது. அவர் என்ன கணக்கில் செய்கிறாருன்னே தெரியல. இப்போ அருண்குமார் ஐஆர்எஸ் ஒரு தனியார் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு. அதில் கேட்குறாங்க, நீங்கள் வந்து இப்போ அதிமுக தலைவர்களை வந்து நீங்கள் சேர்க்குறீங்க, அதிமுக தலைவர்களுடைய முகங்களையும் பயன்படுத்துகிறீங்க, இது எப்படி அவங்க தண்டனை பெற்ற குற்றவாளி தானே, இதில் விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும்பொழுது அவர் அரசல் புரசலாக ஒரு மலுப்புற மாதிரியான பதிலை தான் சொல்கிறார். ஆனால் உன்னியோனையும் பதிவு செய்கிறாரு, அதிமுகவுடைய தொண்டர்கள் எல்லாருமே எங்ககிட்ட தான் இருக்கிறாங்க, அதிமுக கட்சி தான் இருக்கே தவிர தொண்டர்கள் எங்ககிட்ட தான் இருக்கிறாங்கங்கிற ஒரு பதிலை சொல்கிறாரு. நாங்கள் தான் அதிமுக அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாரு. இல்லை, அவங்களுக்கு சொந்த இது இல்லைன்றதுனால இப்போ அந்த குரூப்பு பூராமே அப்படி தான். அந்த இன்னொரு களவாணி இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா மாமனார் காசை வச்சு ஆடிட்டுருக்கு. அதுகிட்ட 5 பைசா கிடையாது. ஜிம் மாஸ்டராக இருக்குது, அதிகபட்சம் 40,000 சம்பளம் கொடுத்துருப்பாங்க ஜிம் மாஸ்டராக இருந்துச்சுன்னா இன்றைக்கி வரைக்கும். அது ஆட்டையை போட்டு தான் மாமனார் காசு ஆட்டையை போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இப்படி பல பேர் இப்போ ஆட்டையை போட்டு வரவன் தான் அங்கே இருக்கான். ஸோ அவன் வந்து இப்போ கட்சியும் ஆட்டையை போட்டுன்னு பார்ப்பேன். அவங்களோட தொழிலே அதுதானே. திருட்டு தான். இந்த திருட்டு ஒரு கலையின் கலைஞர் ஒரு வசனம் எழுதுறாரு. திருட்டு ஒரு கலையப்பா, திருட்டே ஒரு கலை தான் அப்படின்னு. அந்த மாதிரி இவங்க ஒரு திருட்டு கலைஞர்கள். அதனால் இவங்க வந்து எடப்பாடி சேர்த்து ஆட்டையை போடணுன்னு பார்த்தாங்க. எடப்பாடியை விட்டுட்டு ஆட்டையை போடணுன்னு பார்த்தாங்க. இப்போ திமுகவுடைய கொள்கை தான் நாங்களும் வச்சிருக்கிறோம். திமுக என்ன கொள்கையோ அதுதான் எங்களுக்கு கொள்கை. திமுக பேரளவில் கொள்கைன்னு மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க போய் நாங்கள் வந்து அந்த கொள்கையை செயல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானா சார்? அந்த அளவுக்கு திமுக கொள்கை தான் தாவேக்காக்கு இருக்கா? அது எப்படி, அது உண்மையாக பொய்யான்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? தாவேக்கான்றது வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நல்லவன் ஒரு சோறு சாப்பிடுவான், பிச்சைக்காரன் பல சோறு சாப்பிடுவான். அந்த மாதிரி தான் அவங்க. புரியுதா? பிச்சைக்காரன் தட்டில் பிரியாணியும் இருக்கும், தயிர் சாதமும் இருக்கும், பழைய ரசமும் இருக்கும், எல்லாமே இருக்கும். நல்லவன்னா வீட்டில் ரசம் மட்டும் இருக்கும், இல்லை சாம்பார் இருக்கும், இல்லை பிரியாணி மட்டும் இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஆனால் பிச்சைக்காரன் பார்த்தியா, நான் எத்தனை விதமான சாப்பாடு வச்சுருக்கேன், ஒன்றுமே இல்லை, நீ வெறும் சாம்பார் சாதத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னா அது எப்படியோ அதே மாதிரி தான் இவங்க சொல்கிறது. பல கொள்கைகள் இருக்குது, பல தலைவர்கள் கொள்கை தலைவர்கள்னால் பிச்சைக்காரன் தட்டில் பல விதமான சோறு இருக்குது தான் செய்யும். ஒரு வீட்டில் சாம்பாரை போடுவாங்க, ஒரு வீட்டில் காசா போட்டுருவாங்க, ஒரு வீட்டில் அரிசி போடுவாங்க, ஒரு வீட்டில் பிரியாணி மீதி இருந்தால் கொஞ்சம் போடுவாங்க. அப்போ பிச்சைக்காரன் தட்டு எப்பவுமே பலன்னு தான் இருக்கும். இந்த இன்னொரு பக்கம் இந்த வடச்சென்னை படத்தோட மீம்ஸ் எல்லாம், இந்த
சமுத்திரக்கனி தனுஷ்ட சொல்லி அவன் இடத்துலயே போடணும்னா நீ தான் கரெக்டாக இருப்பேங்கிற மாதிரி பாஜக தான் செங்கோட்டையனை செட்டிங் பண்ணி உள்ளே அனுப்பியிருக்கு அப்படின்னு மீம்ஸ் எல்லாம் போடுறாங்களே, அதெல்லாம் எப்படி சார் இல்லை அது உண்மை தெரிஞ்சதுனால தானே மீம்ஸ் போடுறாங்க. உண்மை அது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருக்கிறது தான். செங்கோட்டையன் இயக்கிறது பாஜகன்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் போய் சேர சொன்னது அவங்க தான். விஜய் இயக்கிறதும் பாஜக தான்ன்றது செங்கோட்டையனுக்கும் தெரியும். புரியுதா அவங்க? அதனால் எல்லாம் ஒன்றா போய் சேர்ந்துட்டாங்க, ஒரே ஃபேமிலியாக போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ பாஜக நம்ம ஃபேமிலியில் நீ இங்கே போய் இருந்துருங்க, இங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி அவங்களாம் இந்த ரூம் உங்களுக்கு இந்த ரூம் உங்களுக்குன்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் எடப்பாடி அவர்களோட நிலைமை என்ன தான் ஆகும்? எடப்பாடி நிலைமை தான் அதோ கதி தான் நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கோமே. எடப்பாடியோட அரசியல் முடிஞ்சு போச்சு. எடப்பாடியார் எதுவாகவும் ஆக முடியாது. அவராக ஒரு கட்சி வச்சு நடந்துக்கிறார். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.